வாங்க தம்பி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அது மாதிரி கருவேப்பிலையை வந்து சமையலில் நம்ம பயன்படுத்தும் போது எடுத்து எடுத்து போட்டுறாங்களே, அதனால் கருவேப்பிலையை உருவி நல்லா அலசிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சாலே 2 நாள்லேயே காஞ்சிரும். இருந்தாலும் நல்லா காய வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி பொடியாக வச்சிட்டோம்னா, சாம்பாருக்கு எல்லா பொடியும் போடும்போது இதுலேருந்தும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டோம்னா லைட்டாக சாம்பார் கலர் மாறும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சத்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதோடு இன்னொன்று என்னன்னாக்கா, நான் இப்போது 2-3 நாளாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, முன்னாடிலாம் வந்து சாம்பார் குக்கரில் தான் வைப்பேன். அந்த திறந்துட்டு அந்த சூடாக இருக்கும்போது இந்த கருவேப்பிலையை கிள்ளி போடும்போது அந்த வாசம் ஃபுல்லாக அதில் இறங்கும்னு நினச்சிட்ருப்பேன். இப்போ இன்றைக்கி ஒரு 2-3 நாளாக என்ன பண்ணுறேன், சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கருவேப்பிலையும் நல்லா கழுவி அலசி ஒரு 3 ஈர்க்கு இல்லைன்னா 4 ஈர்க்கு வருமே கிள்ளி அந்த குழம்போடையே போட்டு கொதிக்க வைக்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அது ஃபுல் எசன்ஸாக அந்த குழம்புல இறங்கி